இந்து எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. அண்ணி இவள எங்க பாத்தீங்க? இவ எப்படி உங்க கூட? அது வந்து கார்த்திக், நான் இந்திரா ஸ்கூல் பக்கமா போனேனா அவ வாசல்ல நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது. சரி அவளை உன்கிட்ட கொண்டு விட்டா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு பார்த்தேன். முதல்ல அவ தயங்கினா, என் கூட வரமாட்டேன்னு சொன்னா. அப்புறம் அப்பா பார்க்க வரையான்னு கேட்ட உடனே என் கூட வந்துட்டா. நாங்க அப்படியே வழியில சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட் கூட போனோம் இல்லைந்து. அங்க நம்ம பிசினஸ் கிளையண்ட் ஒருத்தர் பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. செல்போன் ஆபீஸ்ல வச்சுட்டேன், அதான் தகவல் சொல்ல முடியல. என்ன நீ இவ்வளவு கூலா பேசுறீங்க? நான் குழந்தை காணும் ஊர்லாம் தேடிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க இவ்வளவு கூலா பதில் சொல்றீங்க? என்ன கார்த்திக், ஏன் இப்படி கோவமா பேசுற? குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. குழந்தைய கூட்டிட்டு போனீங்களே, மத்தவங்க தேடுவாங்கன்னு உங்களுக்கு தோணல? குழந்தை பெத்த மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். அதுக்காக தானே நான் குழந்தைய கூட்டிட்டே போனேன். அண்ணி, வர வர உங்க நடவடிக்கை எனக்கு புரியல, பிடிக்கவும் இல்ல. கார்த்திக், நான் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன்ல. உங்களை யார் கூட்டிட்டு போக சொன்னா? அப்புறம் கூட்டிட்டு வர சொன்னா? சரி விடுங்க. அம்மா, நான் குழந்தை கூட்டிட்டு போய் சாந்தி வீட்டுல விட்டு வந்துடுறேன். அவங்க தேடிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரிப்பா, வாடா. போயிட்டு வர பாட்டி. போயிட்டு வா. அழுவாதம்மா. எப்படிமா இருக்க முடியும்? நாமளும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோமே, அவங்க கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். அத்தை, இந்து கிடைச்சிட்டா. இந்து கிடைச்சிட்டாளா? இந்து கிடைச்சிட்டாளாமா? கார்த்திக் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. என்னம்மா என்னாச்சு? கட் ஆயிடுச்சா? இந்து கிடைச்சிட்டாளா? கார்த்திக் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரா? இந்து எப்படி கார்த்திக் கிட்ட? நான் மேல விவரம் கேட்கறதுக்குள்ள அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. எப்படியம்மா, நம்ம குழந்தை கிடைச்சிட்டா, அது போதும். ஏய் அபிராமி, நீ மனுஷிதானா? சாந்தியை தவிக்க விடணும், அவ தாய் பாசத்தை தூண்டி விட்டுட்டு அவ படுற வேதனை பார்த்து நீ ரசிக்கணும், அவ்வளவுதானே? நீ எவ்வளவோ அக்கிரமம் பண்ண, அதெல்லாம் நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா குழந்தைய வச்சு டிராமா பண்ணியே, இது உனக்கு அநியாயமா தெரியல? உனக்கு நல்ல புத்திய வராதா? இதுல உனக்கு என்ன திருப்தி? இதுக்கெல்லாம் காரணம் நீதான், எனக்கு தெரியும். நீதான் குழந்தை வேணும்னு தூக்கிட்டு போய் எல்லாரையும் தவிக்க விட்டு புழுவா நெளிய விட்டு அப்புறமா குழந்தைய சாவகாசமா தூக்கிட்டு வந்து விடுறியே,
நிச்சயமா குழந்தை நீதான் ஏதோ ஒரு காரணம் கட்டி கூட்டிட்டு போயிருக்க. ஏன்னா அது உன்னாலதான் முடியும். நீ மனசாட்சி இல்லாதவ, எது வேணாலும் செய்வ. கார்த்திக் உன்னை அதிகம் பேசலன்னு நினைக்காத. உன்னை பத்தி நீயே அவனுக்கு அடையாளம் காட்டிட்ட. உன் அழிவு நிச்சயம். என் மருமக சாந்தியும் கார்த்திக் ஒன்னா சேர்ந்து வாழணும்னுதான் நான் உனக்கு ஊமையா அடங்கி போறேன். குழந்தைகிட்ட பாசத்தை காட்ட முடியல. ச்சே, இவ்வளவு ஆட்டம் ஏண்டி? இதனால உனக்கு என்ன கிடைக்க போதும்? நிறுத்துங்க. நான் உங்களை வேதனைப்படுத்துறேனா? உங்க பூத்த புள்ள எனக்கு கொடுத்த வேதனை விட அதிகமாவா? சாந்தி அவருக்கு தொட போனாலே அதை விட அதிகமாவா? ரோஹிணிய கொஞ்சம் குழாவுறீங்களே அதை விட அதிகமாவா? இல்ல அவளுக்கு பிறந்த குழந்தைய உங்க பேர புள்ளன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்களே அதோட அதிகமாவா? என் மனசு சுக்கு நூறாயிடுச்சு. அதோட அதிகமாவா உங்க வேதனை இருக்கு? ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சு பார்த்திருப்பீங்க? உங்களுக்கு உங்க புருஷன், உங்க பையன், உங்க பொண்ணுங்க, உங்க பையனோட புது பொண்டாட்டி, அவளுக்கு பிறந்த குழந்தை, இவங்கெல்லாம் தானே முக்கியம். உங்க தம்பி பையன் என்ன மலடின்னு சொல்லி திட்டுறான். அதை விட வேதனை வேற ஏதாவது இருக்க முடியுமா? சாந்திக்கு பிறந்த பொண்ணுதான் எனக்கு எதிரியாம். அந்த இந்து தான் கார்த்திக்கும் சாந்தி ஒண்ணு சேர்த்து வைக்க போறான்னு அந்த அர்ஜுன் என்கிட்டே சவால் விடுறான். அவன் சின்ன பையன், அவன் இது எல்லாத்தையும் பேசுவான். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன கல்லுல மங்கரி மாதிரி பேசாம இருக்க சொல்றீங்களா? விட மாட்டேன், யாருமே விட மாட்டேன். அந்த சாந்தியை வாழ விட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய்மையை கேலி பண்ற யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். புள்ள பெத்துக்க முடியலன்னா அது பெரிய பாவ காரியமா? இல்ல புள்ள பெத்துக்கிட்டவங்க எல்லாருமே புண்ணியவதிகளா? என்ன அலட்சியப்படுத்தின அந்த சாந்திய நான் இன்னைக்கு துடிக்க வச்சேன். ஆமா, நான் வேணுமே தான் இந்துவை கூட்டிட்டு போனேன். உங்க எல்லாரையுமே அழ வச்சேன். ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். ஜாக்கிரதை. பயந்து போயிட்டேன் தெரியுமா? என் உயிரே போச்சு. வாடா வா. தம்பி, குழந்தை உங்ககிட்ட எப்படி? அண்ணிதான் குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அபிராமியா? இல்லைங்க, குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வாசல் நின்றுட்டு இருந்திருக்கா. அண்ணி அந்த பக்கமா போயிருக்காங்க. இந்து அப்பா பார்க்கணும்னு சொல்லியிருக்கா.
அதான் அவங்களுக்கும் என்னை காமிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணிருக்கு. அப்படியே ஐஸ்கிரீம்லாம் கேட்டிருக்கா. போகிற வழியில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன தம்பி இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? குழந்தை தாங்கிட்ட கிடைச்சதும் உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு சொல்லிருக்கணும். எங்களை இவ்வளவு நேரம் தவிக்க வச்சுட்டாலே அந்த அபிராமி. அண்ணி எதுக்கு குறை சொல்றீங்க? குழந்தைய கூட்டு வந்து விட்டதுக்கா? அம்மா, நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க? எந்த நேரத்திலையும் யாரும் அபிராமிய மட்டும் குறை சொல்லிடக்கூடாது. இதே அவ குழந்தையா இருந்தா இவ்வளவு அசால்ட்டா இருந்திருப்பாளா? எல்லாம் என் நேரம், என் குழந்தை நேரம். யாரும் வந்து பிரயோஜனம் இல்ல. ஒரு தாயோட வேதனை அவளுக்கு தெரியாது. என் குழந்தை உயிரோட வந்தாளே, கொண்டு வந்து விட்டதுக்கு நன்றி சொல்லி அனுப்புங்க அவரை. ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் யாருக்கும் சாபம் விட்டதில்லை. இப்ப சொல்றேன், என்ன துடிக்க வச்சவங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது, நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு தாயோட கண்ணீர் இது. இந்த கண்ணீர் வர யார் காரணமா இருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. தம்பி, உங்களுக்கு நான் எவ்வளவோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா எதை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. தம்பி, உங்க அண்ணிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. இத பாருங்க, என் குழந்தைய யார் வந்து கூப்பிட்டாலும் அனுப்பக்கூடாது. இனிமே நான் தான் குழந்தைய கூட்டிட்டு வருவேன், கூட்டிட்டு போவேன். வேற யாரும் வர மாட்டாங்க. வந்தாலும் குழந்தைய அனுப்பக்கூடாது, புரியுதா? சரிங்கம்மா, குழந்தைக்கு பெரியம்மான்னு சொன்னாங்க, அதனாலதான் அனுப்பி வச்சோம். இல்லாட்டி அனுப்பியிருக்க மாட்டோம். எந்த அம்மா வந்தாலும் அனுப்பக்கூடாது. இந்த அம்மா வந்தா மட்டும்தான் அனுப்பணும். பெரியம்மா மட்டும் இல்ல, அப்பான்னு சொல்லி யார் வந்தாலும் அனுப்பக்கூடாது. அனுப்புனா இந்த ஸ்கூல் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதெல்லாம் வேண்டாமா, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இந்து, யார் கூப்பிட்டாலும் போயிடாது, அம்மா வரேன். தாயே நலமா? உன் குழந்தைய காணோன்னு நீ தவிச்சு போயிட்டியாமே, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா சொன்னாங்க. இன்னும் அந்த டென்ஷன் குறையலையா? ரொம்ப அழுதுருக்க போல இருக்கு. பாவம் நீ. இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா? சாட்சாத் இந்த அபிராமி. இந்த மாதிரி பாவ காரியத்தை உன்னை விட்டா வேற யார் செய்வாங்க? இப்ப புரிஞ்சுதா? முழுவ துடிச்சியே, எத்தனை மணி நேரம் தவிச்ச? இந்த துடிப்பு தவிப்பெல்லாம் என்னால உனக்கு நிரந்தரமா தர முடியும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். சாந்தி, உனக்கு இதெல்லாம் வேண்டானா என்ன பண்ற தெரியுமா? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போயிடு. அன்னைக்கு உன் மாமியார் உன்னை தடுத்த மாதிரி இப்ப யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. பேசாம சத்தம் போடாம ஓடி போயிடு. டைவர்ஸ் ஆயிடுச்சு. உனக்குதான் கார்த்திகேயன் முடிவானதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து என்ன சாதிக்க போற? உன் கிராமத்துக்கு போயிடு. அங்க போய் விவசாயம் பண்ணு, மாட்டு பண்ண வச்சு பால் வியாபாரம் பண்ணு, வரட்டு தட்டி வித்துக்க.
உன் பொண்ண ஒரு நல்ல மிராஸ்தாருக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, நான் இங்க ஒரு வெறி ஆட்டம் ஆடிட்டு இருக்கேன். இந்த ஆட்டத்துல எத்தனை தலை உருளுன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் வழியில குறுக்க யாரு வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்னோட நோக்கம் ஆர்கியோட அழிவு. நீ இதுல வீணா தலையிடாத. தலையிட்ட உன் தலையும் உருளும். நீ எனக்கு நேரடி எதிரி இல்ல, உன் அழிக்க நான் பொறுப்படல. ஆனா நீ எதிர வந்த அழிச்சிடுவேன். ஓ, உன் மேல இறக்கப்பட்டுதான் சொல்றேன். என் அறக்க குணம் ஆர்கே மேல மட்டும் தான் பாயும். பாவம் நீ என்ன மாதிரி வாழ வந்தவ. விலகி போயிடு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஊரை விட்டு போறது இல்ல, ஒன்னு அந்த வீட்டை விட்டு விரட்ட போறேன். அது உன்னால முடியாது. உன்னாலே முடியாது. என் மாமனார் குடும்பத்தை அழிக்க உன்னால முடியாது. உழைச்சு வளர்ந்தவர் என் மாமனார், அவரை அழிக்க முடியாது. நான் எங்க போகணும்னு நீ முடிவு பண்ணாத. அத முடிவு பண்ண வேண்டியது என் புருஷன். புருஷன் கோர்ட்ல தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறந்துட்டியா? கோர்ட் என்ன கோர்ட், மனசுல உள்ள பந்தத்தை அழிக்க எந்த கோர்ட்டாலையும் முடியாது. என் புருஷனும் நானும் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். அத நீ பார்க்க தான் போறேன். நடக்காததை பத்தி பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. எப்பவுமே நீயே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. இப்ப இல்ல, எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன். நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். ஏய், இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலும் நீ உன் புருஷன் சேர்ந்து வாழ முடியாது. வாழவும் விட மாட்டேன். சம்பந்திமா, ஏன் இந்த நெருப்பு? எதுக்கா இந்த கோவம்? எனக்கு என்ன கோவம்? கோவம் இல்லைன்னா எதுக்கா இந்த சாந்தி குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆக்குனீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் இல்ல போயிடுச்சு. உங்க கோவம் எல்லாம் சாந்தி மதன் அவங்க பேர்ல தானே. எதுக்கா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நாடகம் ஆடினீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இல்ல, யாருக்குமே இந்த அபிராமியோட வேதனை புரியாது. என் மனசுக்குள்ள வச்சு நெருப்பு இன்னும் எரிச்சிட்டு இருக்கு. அது நாளுக்கு நாள் அதிகமாவதே தவிர அணையவும் விட மாட்டேன்.